அதிமுக கள ஆய்வு கூட்டங்களில் மோதல்கள் வெடித்து வருகின்றன. நெல்லை, கும்பகோணத்தை தொடர்ந்து தற்போது மதுரையிலும் முன்னாள் அமைச்சர்கள் தலைமையிலான கலந்தாய்வு கூட்டத்தில் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. நீங்களே பாத்தீங்க. அதிமுக கிளை, வார்டு, வட்டக்கழகங்கள் மற்றும் சார்பு அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்து அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் கள ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் மதுரையில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் செம்மலை ஆகியோரது தலைமையில் கள ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவும் பங்கேற்றார். அப்போது டாக்டர் சரவணனின் ஆதரவாளரான இளஞ்செழியனும் ராமச்சந்திரன் என்பவரும் மேடைக்கு வந்து பகுதி கழக நிர்வாகிகளை விசாரிப்பது போல மாவட்ட செயலாளர் செல்லூர் ராஜுவையும் விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அப்போது செல்லூர் ராஜுவின் ஆதரவாளர்கள் இருவரையும் தள்ளிவிட்டு தாக்கியதால் மோதலும் தள்ளுமுள்ளும் வெடித்தது. இதன் பின்னர் பேட்டியளித்த நத்தம் விஸ்வநாதனும் செம்மலையும் நிர்வாகிகளுக்குள் எந்த மோதலும் நடைபெறவில்லை என சமாளித்தனர். யாராச்சும் ஒரு இடத்துல ஒருத்தர் சவுண்ட் ஆர்வத்தின் விகிதியா ஒரு சவுண்ட் கொடுத்தா அது ஒரு பெரிய மோதலா. எந்த பிரச்சனையும் அதிமுக ஒரு சலசலப்பும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சகோதரர்கள் உள்ள இருக்கிற குடும்பத்தில் இருந்தா ஒன்று உள்ள இருக்கிற பிரச்சனை இல்லை. பணிபுரிவதில் போட்டி அது ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த வாய்ப்பை கொடு, உனக்கு வாய்ப்பை கொடுன்னு சொல்லி அது எந்த பிரச்சனை. இதன் பின்னர் செய்தியாளர்களை வெளியே அனுப்பிவிட்டு பூட்டிய அரங்கிற்குள் கள ஆய்வு கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. இதற்கு முன்னதாக கும்பகோணத்திலும் நெல்லையில் SP வேலுமணி தலைமையிலும் நடைபெற்ற கள ஆய்வு கூட்டங்களிலும் அதிமுக நிர்வாகிகளிடையே மோதல் ஏற்பட்டிருந்தது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருடங்கள் மட்டுமே உள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையில் நிர்வாகிகள் மோதலில் ஈடுபட்டு வருவது கட்சியின் ஒற்றுமை குறித்து கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு. மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வு கூட்டத்திலும் நிர்வாகிகள் மத்தியில் வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் அதிமுக கள ஆய்வு கூட்டம் நடந்தது. கூட்டம் முடிந்த நிலையில் உறுப்பினர்களை ஒன்றியம் வாரியாக சந்தித்த போது பூத் நிர்வாகிகள் நியமித்தது குறித்தும் அடையாள அட்டை வழங்குவது குறித்தும் முன்னாள் அமைச்சர்களை சந்தித்த போது நிர்வாகிகளுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது மதுரை மாநகர் MGR மன்ற இளைஞரணி செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷை நிர்வாகிகள் தள்ளிவிட்ட போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. முன்னாள் அமைச்சர்கள் மேடையில் இருந்தது கூட தெரியாமல் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் தகாத வார்த்தைகளால் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொண்டதோடு செய்தியாளர்களையும் தாக்க முயன்ற போது இந்த சம்பவங்களும் நடைபெற்றன. அதேபோல நெல்லை, கும்பகோணத்திலும் அதிமுக கூட்டங்களில் சலசலப்பு நிலவியது.